ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் எவன்லி வாய்ஸ் மூலிமா பேசும்போது அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்றுவதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு, அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் வசனம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணினாலும் சரி, தன்னுடைய வாயிலிருந்து யாதொரு காரியத்தை குறித்து ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். பாருங்கள், இந்த வாயினால் சொல்லிடுறோம், ஆனால் செய்ய மாட்டேன்றோம். நீங்கள் என்ன வாயினால் சொன்னீங்களோ அதை தவறாமல் செய்து ஆகணும். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தை நிபந்தனைப்படுத்தி கொண்டாலும், நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அதை நிறைவேற்றி முடிச்சிடுங்க. எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிப்பாண்டவரேன்னு வாயினால் சொல்கிறீங்களா? இருதயத்தில் ஆத்துமாவில் பொருத்தனை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக படிங்க. தசமபாகத்தை கொடுப்பேன், கொடுத்துருங்க. ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன், கட்டி முடிச்சிடுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நிபந்தனைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை செய்து முடிக்கணுங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தான் கர்த்தர் நிச்சயமாக உங்களோட இருந்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சொல் தவறி போயிட்டீங்கன்னா உங்களை நம்பி ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். உங்களை நம்பி எதையுமே வகையில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அதனால் சொல் தவறாதீங்க. சொன்னதை அப்படியே செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் டெடிகேட் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வாயிலிருந்து சொன்ன வார்த்தையின்படி செய்ய ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக சில பேர் வாயில் சொல்லிடுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி கிடையாதுங்க. நான் உமக்காக ஊழியம் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்களா? செய்யுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் உமக்காக வாழ்வாண்டோன்னு சொல்லிட்டீங்களா? வாழ்ந்து சாகுங்க, வாழ்ந்து சாதிங்க. கர்த்தருக்காக சாதிச்சுட்டு சாகுங்க. என்றைக்கு இருந்தாலும் சாக போகிறோம். கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்து முடிச்சுட்டு நம்ம மரித்து போகலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கலாமா? நான் சொன்னதை அப்படியே செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஊழியம் செய்வதற்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, வாயினால் சொல்லியிருக்கிறாங்க, எதையுமே செய்யலை ஆண்டவரே. எதை செய்வோம் அதை செய்வோம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, செய்து முடிக்கலை. என்னுடைய பாவத்தை மன்னித்து, என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து ஆண்டவரே இவர்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. நேர்ந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. நேர்ந்து கொண்ட காரியத்தை செய்து முடிக்க இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும். சொல் தவறாமல் இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் தயவு பாராட்டுங்க. உம்முடைய மகனையும் உம்முடைய மகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. ரக்காமா சந்தலாமா சியாந்தரபா ஆசீர்வதியும், பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். காட் பிளஸ் யூ. சொன்னதை அப்படியே செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.